நிச்சயமா தமிழத்தை அணுகுமுறை பார்க்க எனக்கு சிரிப்பா வெக்கக்கேடா கிடக்கு. என்ன சொல்லுவாங்க, அந்த லவ் லெட்டருக்கு டேட் போடாமல் எப்பவும் எழுதி போட்டு கொடுக்கலாம், இந்த பேர்களை மாத்தி போட்டு. எங்க வந்தாலும் மீனவர் பிரச்சனையை பற்றி கதைக்க வேணும், இல்லைன்னு சொல்லவில்லை. இல்லடா 13வது திருத்த சட்டம், இல்லை இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு ஊடாக எங்களோட மக்களின் உரிமையை பற்றி கதைக்கணும், இல்லட்டால் ஒற்றையாட்சிக்கு இல்லை தீர்வு இல்லை, எங்களுக்கு சமஸ்தி தான் தீர்வு, இல்லை 2 தேசம் ஒரு நாடுன்றது கதைக்க வேணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இவ்வளத்தையும், அதாவது மீனவர் பிரச்சனையை இந்தியாவால் தீர்க்க முடியுமோ, இல்லை தமிழக பிரச்சனையை தீர்க்க முடியுமோ, அதை நாங்கள் கேட்டுக்கொண்டு என்ன மறுமொழி கிடைக்க போகுது? அதாவது உங்களுக்கு தெரியணும், தமிழ் தரப்பு ஒன்றை புரிய வேணும், எடுக்க முடியாத கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ன பிரயோசனம்? அது ஒரு மேலர் தலைப்பாக எழுதி போட்டு மிச்சத்தை அடையக்கூடியதை கேளுங்கள். அடையக்கூடிய என்று அபிவிருத்தி இன்னைக்கு வடிவா சொல்லி இருக்கலாம். இந்த தேசிய கட்சிக்கு அந்த தமிழ் மக்கள் ஏன் வாக்களித்தவர்கள்? தங்களுடைய இயல்பு நிலை மாற்றம் வேணும், தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேணும், ஒரு பொருளாதார அபிவிருத்தி வேணும். அபிவிருத்தியை ஜேவிபிகளால் எடுக்கலாமோ, இந்த சிங்கள தேசிய கட்சிகளால் எடுக்கலாமோ ஒரு பார்வை. அது தவறு இல்லை. ஆனா நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னார், அதுக்கு சுமந்தனா இருந்தாலும் என்ன, கஜேந்திரமார் பொன்னம்பலமா இருந்தாலும் கூட அறிக்கை பாருங்க, தமிழ் மக்கள் அடையக்கூடியதை இந்தியா கொடுக்கக்கூடியதை அதுக்குள்ள கேட்டிருக்கா? வடக்கு கிழக்குக்கு இது 15 வருஷத்துக்கு கூட இல்லைன்னா 25 வருஷத்துக்கு கூட இந்த கதையைத்தானே கொடுக்கப்படுகிறது. அது பேர் தான் மாற்றப்படும். ஒரு கால் சுமந்திரன் கொடுப்பார், ஒரு கால் கஜேந்திரன் கொடுக்கும், இல்லாட்டா சிறிதரன் கொடுக்கும், இல்லாட்டா சம்பந்தர் ஐயா கொடுப்பார். ஆனா காட்சி அந்த எழுத்துல மாற்றம் இல்லையே, நோக்கத்துல மாற்றம் இல்லையே. யாரை ஏமாத்துறீங்க?